ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஈரோமோட் ஷாப்பில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுண்டிங் மெஷின்ஸ். ஸோ பேசிக் அண்ட் ஹெவி டியூட்டி அண்ட் அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு அது என்ன மீனா பேசிக் அட்வான்ஸ் என்னமோ வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. எஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் இது, எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபேக் நோட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் எவ்வளோ நோட்ஸ் இருக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க வாங்கும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. இட்ஸ் டைம் பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய பிசினஸ் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றது நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஈரோ மார்ட் வந்து மற்ற ஷாப் கூட, அதாவது மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லிடுற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஷாப்க்கு போறீங்க, ஒரு பில்லிங் மெஷின் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ட ஒரு 2 மாடல் வச்சிருப்பாங்க, வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலியமா நம்ம அதை பேசி நம்மள வந்து வாங்க வச்சிருவாங்க. ஆனா அதுதான் இங்க இல்லைங்க. ஈரோ மார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பில்லிங் மெஷின் as well as கவுண்டிங் மெஷினுக்குனே தனியாக ஒரு ஷோரூம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவுண்டிங் மெஷின்ஸில் என்னென்ன மாடல் வேணும், அட்வான்ஸ்டு மாடல் வேணுமா, பேசிக் வேணுமா, இல்லை ஹெவி டியூட்டி வேணுமா, நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு மாடல் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பப்ளிக் அதிகமாக கூட்டம் வந்துட்டு இருக்க ஒரு ஏரியாவில் யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் எந்த மாதிரி வேணும், அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அதுவும் சொல்லணும். ஸோ எக்ஸலண்ட் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு அழகான மெஷின்ஸ் வந்து உங்களோட ஷாப்க்கு, உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈரோ மார்ட் விசிட் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பில்லிங் மெஷின், ஐ மீன் கவுண்டிங் மெஷின், மணி கவுண்டிங் மெஷின் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட பேசிக் மாடல். ஸோ எவ்வளோ மணி வந்து எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து அதை கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஆஸ் வெல் அஸ் ஃபேக் நோட்டும் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பேசிக் மாடல் இது. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஹெவி டியூட்டி மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 hours 4 hours டோட்டலாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி மெஷின்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ஈஸியாக கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஆஸ் வெல் அஸ் ஃபேக் நோட்டையும் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் பார்க்கறதுக்குமே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் இஸ் லுக்கிங் வெரி நைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அன் அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்டு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பார்த்தீங்கன்னா UV MG IR டிடெக்ஷன். ஸோ கவுண்ட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி சென்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லிடும். ஆஸ் வெல் அஸ் ஃபேக் நோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பிராண்ட் மாடல்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக நிறைய வந்து பிஸ்னஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஷோரூம்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மிக்ஸ் நோட் கவுண்டிங். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நோட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, பழைய நோட்டு புது நோட்டு, ஏன்னா நிறைய பீப்புள் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஆஸ் வெல் அஸ் ஃபேக் நோட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களோட ஹெவி டியூட்டி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின், அதுவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஸ்டாப் பண்ணும். அண்ட் கிளியராக கவுண்டிங்ஸை வந்து சொல்கிறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அதே மாதிரி UV MG IR ஆல் தி ப்ரொடெக்ஷன், அந்த ஃபேக் நோட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து வித் ஜப்பான் டியூவல் கலர் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்டு மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நோட்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேக்காக இருக்கிறதையும் வந்து ரொம்ப அழகாக க்ளீனாக எடுத்து கொடுக்கறதுக்காகவும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில சமயம் சில நோட்ஸ் வந்து டபுளாக அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போது நம்ம கையில் எடுத்து பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த அட்வான்ஸ்டு மாடல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற மெஷின்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த பார்த்தோன்னே வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்குது இதுதான். பிகாஸ் பார்க்கறதுக்கே லுக் பார்த்தீங்க அப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் உங்களோட ஷோரூமில் இருந்ததுன்னா நிச்சயமாக கேட்பாங்க அதை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி மாடல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பில் கவுண்டர். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நீங்கள் டெமோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை காட்டியிருப்போம். ஸோ ஒரு கோல்டன் கலர் ஃப்ரேமில் வித் டோர், ஸோ க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டோர் கூட. அண்ட் மெஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவும், ஃபேக் நோட்டுக்கு வித் சென்சார், ஸோ வித் அலாரமோட வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஹெவி டியூட்டி மாடல் அதுலேயே. ஸோ ஹெவி டியூட்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிட்டோம்.
ஃபேக் அண்ட் சென்சார் மூலிமா வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த நோட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த பில் கவுண்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பீசஸ் ஆஃப் நோட் இருக்கு, ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் நோட், இப்போ 500 ருபீஸ்ல எவ்வளோ நோட்ஸ் இருக்கு, 1000ல எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு ஈஸியாக வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கான ரொம்ப பிரத்யேகமான எல்லா வந்து கவுண்டிங் மெஷின்ஸ்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண போகிற இடம் ஈரோ மார்ட்டாக தான் இருக்கணும். ஸோ வியூவர்ஸ், ஈரோ மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுண்டிங் மெஷின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேக் நோட்ஸ் டிடெக்ஷன். ஸோ ஃபேக் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 500லலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2000 நோட்லேயே வந்து ரொம்ப ஃபேக், ரொம்ப துல்லியமாக அதை வந்து அப்படியே உண்மையான நோட் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது நோட் வந்து கரெக்டாக இது 2000 இது வந்து ஃபேக் நோட் தானா ஒரிஜினல் நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேக் நோட்ஸை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து பிரத்யேகமாக செய்யப்பட்ட நோட்ஸ் இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் 3 மாடல் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக், அட்வான்ஸ்ட் அண்ட் ஹெவி டியூட்டி மாடல். ஸோ 3மே இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மெஷினுக்கும் இந்த மெஷினுக்கும் வந்து என்ன ஒரு தனித்துவமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற மெஷின்ஸில் டோட்டலாக எவ்வளோ நோட்ஸ் இருக்குங்கிறது கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஆனால் இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டினாமினேஷனோட சொல்லுங்க. ஒரு செலானே இப்போ வந்து நம்ம பேங்க் போகிறோம், ஒரு செலான் ஃபில் பண்ணுறோம், ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுல அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 100 ருபீஸில் எவ்வளோ நோட்ஸ் அண்ட் 50 ருபீஸில் எவ்வளோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மெஷின்ஸ்லையும் வந்துருச்சு இப்போ. ஸோ டினாமினேஷனோட உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ ஹவு மெனி நோட்ஸ், இப்போ 100ல எவ்வளோ நோட்ஸ் இருக்கு, 500 எவ்வளோ நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷின்லேயே வந்ததுன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கவுண்டபிளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழைய நோட்டு புது நோட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். சில சமயம் என்ன நம்பர்னே தெரியாது சில நோட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் கூட அமௌண்ட் கொண்டு நம்ம கிட்ட கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை, எல்லா ஒர்க்குமே இந்த மெஷின்ஸே பார்த்துக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஒர்க்கையும் அதே மாதிரி ரொம்ப சேஃப் நேச்சரோட வந்து டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த வந்து நம்மளோட கவுண்டிங் மெஷின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், இந்த ரொம்ப ரொம்ப வந்து எனக்கே பிடிச்ச மாதிரி இருக்க இந்த ஜப்பான் டியூவல் சென்சார் தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சென்சார், மற்ற நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற மெஷின்ஸ் எல்லாம் வந்து சென்சார் மூலியமாக கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டாக தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேக் நோட்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அண்ட் டினாமினேஷனோட எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இவ்வளோ வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கிற, இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கிற, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டைல்ஸான பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கணும், நமக்கு வந்து ஒர்க்கும் ஈஸியாக முடியணும். அண்ட் ப்ரைஸ், எஸ் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஈரோ மார்ட்டில் தான். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நிறைய மெஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குங்க, என்னங்க இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க, ஏன் யூஸ்வலாகவே நம்ம எல்லாருமே அதுதான் சண்டை போடுவோம் இல்லையா? ஸோ ஆன்லைன் ஷாப்பில் போய் நம்ம பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அவங்க கேட்குற அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள், ஒரு 1 or 2 months அது போயிடும். பட் ஈரோ மார்ட்டில் இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில் இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க யாராலையும் முடியாதுங்க. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் பிராண்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியா வரைக்கும் வந்து இவங்க தான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிரான்ச் கூட நம்மளோட மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிறது நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஈரோட்ல ஜிஹெச் ரவுண்டானாக்கு டுவர்ட்ஸ் பிரஃப் ரோட்ல எஸ்ஆர்சி ஹாஸ்பிட்டலுக்கு வெரி நியர் தான் நம்மளோட ஈரோ மார்ட் ஷோரூம் வந்து பிளேஸ் ஆயிருக்கு.